அடுத்தது பயிற்சி 8.1ல 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? பனிக்கட்டியிலான ஒரு கோளத்தின் ஆரம் 10 சென்டிமீட்டர், அதன் ஆரம் 10 சென்டிமீட்டரிலிருந்து 9.8 சென்டிமீட்டராக குறைகின்றது. பின்வருவனவற்றின் தோராய மதிப்பினை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? அவரோட ஆரம் ஒரு பனிக்கட்டியிலான ஒரு கோளம். ஸோ அந்த கோளத்தோட ஆரம் 10 சென்டிமீட்டர்ல இருந்து 9.8 சென்டிமீட்டருக்கு கம்மியாகுது. சரிங்களா? பின்வருவனவற்றின் தோராய மதிப்பு, இதோட தோராய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன அளவில் ஏற்படும் மாற்றம், வளைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம். ஸோ கன அளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஸோ ஆரம் 10லேருந்து 9.8 குறையும் போது நம்மளோட கன அளவுல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, வளைப்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, ஆரம் என்ன கொடுத்திருக்காங்க? ஆரம 6ன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 10. என்ன கொடுத்திருக்காங்க? 10. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 10 சென்டிமீட்டர். சரி, எப்படி குறையுது? ஸோ குறையிறது டிஆர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 10லேருந்து 9.8 குறைஞ்சிருக்கு. அப்ப வித்தியாசம் என்ன? 0.2 குறைஞ்சிருக்கு. வித்தியாசம் 0.2 குறைஞ்சிருக்கங்காட்டி மைனஸ், கூடியிருந்தா பிளஸ். சரிங்களா? கூடியிருந்தாவோ அப்படியே இருந்தாவோ பிளஸ், குறைஞ்சிருந்தங்காட்டி மைனஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ டிஆர் அப்படிங்கிறது ஆரத்தின் மாற்றம். ஸோ குறைகிறதா ஏறுகிறதா, ஸோ அது மாற்றத்தை தான் டிஆர்ன்னு சொல்றது. சரிங்களா? ஸோ அது 10லேருந்து 9.8 கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ 0.2 கம்மியாயிருக்கு. ஸோ அதனால -0.2. புரிஞ்சுதுங்களா? சரி, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கன அளவில் ஏற்படும் மாற்றம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கன அளவில் ஏற்படும் மாற்றம். கன அளவு என்ன? கோளத்தின் கன அளவு 4/3 πr³. கோளத்தின் கன அளவு என்னங்க? கோளத்தின் கன அளவு V அப்படின்னு சொல்லக்கூடியது 4/3 πr³ இல்லைங்களா? சரி, இப்போ 4/3 இது V இல்லையா? V of R வச்சுக்கோ, ஆரத்தை பொறுத்து தானே. ஸோ அப்போ dV/dr எப்படி இருக்கும்? ஆரை பொறுத்து வகையிடுற, ஆரை பொறுத்து வகையிட்டனா எப்படி இருக்கும்? பை 4/3 பை, இது மாறிலி, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ R³ பண்ணும்போது 3r² வரும். வருங்களா? சரி, இப்போ dV = 4/3 பை இன்டூ 3 r² என்னங்க? r என்ன? 10. அப்ப 10², ஆருக்கு பதிலாக 10 போட்டுக்கோங்க. 10² dr இந்த சைடு வந்துடும். dr என்னங்க? -0.2, அதையும் போட்டுடலாம். ஸோ அப்போ dV = 4/3 பை 10² 100. அப்போ 3 × 100 300 இன்டூ dr என்னங்க? -0.2 இல்லையா? ஸோ -0.2 300 கூட பெருக்கும் போது என்ன வரும்? இதில் பார்த்தீங்கன்னா இது 100 ஆயிரும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்? 100 இன்டூ -0.2 வரும் இல்லையா? ஸோ அப்போ 100 இன்டூ -0.2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 20 வந்துருமா? -20 வருமா? 100 இன்டூ -0.2, 2 0 0 2 0 0 0 0 0 2 0, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் 20 வரும். -20. அப்போ -4 இன்டூ பை இன்டூ -20, இப்போ -80 பை. 2 4s are 8, -80 பை. ஸோ அப்போ அது கன அளவு என்ன ஆகுது? குறைகின்றது. 80 பை குறைகின்றது. கன அளவு ஆகவே கன அளவானது 80 பை சென்டிமீட்டர்³ குறைகின்றது. ஏன் குறைகின்றது? மைனஸ்ல வந்திருக்கா, அதனால குறைகின்றது.
புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ கன அளவுல ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? சரிங்க. அடுத்தது வலைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம். வலைப்பரப்புல மாற்றம் எவ்வளவு ஏற்படுது? ஸோ வலைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம். அடுத்தது வலைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம். ஸோ வலைப்பரப்புல ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வலைப்பரப்புல ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கும்? வலைப்பரப்பு அப்படிங்கிறது என்ன? சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 4πr², இல்லைங்களா? சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 4πr². ஸோ இந்த எஸ் வந்து ஆரை பொறுத்து வகையிடுங்க. இப்போ ds/dr எப்படி இருக்கும்? 4π அப்படியே இருக்கும். இந்த r² மட்டும் 2r ஆயிரும். r² வகையிடும் போது 2r ஆயிரும், இல்லையா? ஓகே, இப்போ r என்னன்னு தெரியும், dr என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் dr இங்க டிவைட், அங்க போனா மல்டிபிள். ஸோ இங்க வகுத்தல் இருக்காங்க, போனா பெருக்கல் ஆயிரும். ஸோ அப்போ ds ஈக்குவல் டு 4π into 2r into dr வந்துருங்களா? சரி, இப்போ 4 2s are 8. ஸோ இப்போ எப்படி வரும்? ds ஈக்குவல் டு, இல்லைன்னா நீங்க இப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஆருக்கும் டிஆருக்கும் போடலாம். ஆருக்கு என்ன கொடுக்கணும்? 10ன்னு போடுவீங்களா? டிஆருக்கு -0.2. ஸோ இப்போ ஆருக்கு வந்து 10. இப்போ ds ஈக்குவல் டு 4π 2 into 10. dr என்ன? -0.2, இல்லையா? -0.2. இப்போ 2 10s are 20. 20 into 4 80. 80 into -0.2 16. -16 வரும், இல்லையா? ஸோ அப்போ 2 10s are 20. 20 into 4 80. 80 into -0.2 -16 π. ஸோ அப்போ ds அப்படிங்கிறது -16 π. ஸோ அப்போ இதுவும் என்ன ஆகுது? வலைப்பரப்பும் குறைகின்றது, 16 π குறைகின்றது. ஸோ ஆகவே மேற்பரப்பானது 16 π cm² குறைகிறது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பயிற்சி 8.1ல 6வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? நீளம் L நீளம் உள்ள ஒரு தனி ஊசலின் முழு அலைவு நேரம் T என்பது, முழு அலைவு நேரம் T என்பது, Tங்கிறது எப்படின்னு கொடுத்திருக்காங்க என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு G ஒரு மாறிலி, Gங்கிறது மாறிலி. Lல் ஏற்படும் 2% பிழைக்கு ஏற்ப T இன் கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஜிங்கிறது ஒரு மாறிலி, எல்ல ஏற்படக்கூடிய 2% பிழைக்கு ஏற்ப டீயோட கணக்கீட்டுல ஏற்படும் தோராய சதவீத பிழை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ எல் நீளம் உள்ள ஒரு தனி ஊசல், ஸோ அதனோட முழு அலைவு நேரம் வந்து டி. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிங்கிறது ஒரு மாறிலி, டீல இருக்கிற ஜீலிங்கிறது ஒரு மாறிலி, எல்ல ஏற்படக்கூடிய 2% பிழைக்கு ஏற்ப டீயோட கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நல்லா நோட் பண்ணும். எல்லில் ஏற்படும் டி, அதாவது ஏற்படும் 2% பிழைக்கு ஏற்ப டீயின் கணக்கீடு கேட்டிருக்கான், இல்லையா? ஸோ அப்போ எல் ஏற்படுறது, அப்ப எல்ல மாற்றம் ஏற்படுது, அப்ப டிஎல். எல்ல மாற்றம் ஏற்படங்காட்டி டிஎல். டிஎல் புரிஞ்சுதுங்களா? எல்ல ஏற்படும் 2% பிழை, அப்ப எல்ல மாற்றம் ஏற்படுதுன்னா டிஎல். எவ்வளவு சதவீதம்? 2%. ஸோ அப்ப 2%னா 2% மாற்றம் ஏற்படுது. எதுல? எல்ல, இல்லையா? சரி, அப்போ எல் வந்து மாற்றம் அடைகிறது 2%. அப்ப 2/100 எழுதிக்கலாம் இன்டூ எல். இங்க எல் பாருங்களேன், எதுல இருக்கு? பெருக்கல்ல. இப்ப இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல வந்துரும். அப்ப dl/l ஈக்குவல் டு 2/100. புரிஞ்சுதுங்களா? சரி, இதை 1ன்னு வச்சுக்கலாம், இத 1ன்னு வச்சுக்கலாம். கேள்வியில டி அப்படிங்கிறது எப்படி கொடுத்திருக்காங்க? நேரம் டி, டி ஈக்குவல் டு 2π √L/g, √L/g. ஸோ இதை பிரிச்சு எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்?
t equal to 2 pi root L by root G எழுதிக்கலாமா? root L root G full root தனித்தனியா பிரிச்சுக்கலாம். root L by root G எழுதிக்கலாம். இப்போ L எப்படி எழுதிக்கலாம்? root L L power 1 by 2 எழுதிக்கலாம். so இப்போ L power 1 by 2 by root G. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ ஒரு தடவை வகையிடலாம். ஸோ இந்த டீயை எல்லை பொறுத்து வகையிடுறோம். ஸோ இப்போ இந்த டீயை எல்லை பொறுத்து வகையிடும் போது டிடி பை டிஎல் இல்லையா? ஸோ இங்கே வகையிடும் போது இந்த 2 பை பை ரூஜி அப்படியே வந்துடும், மாறிலியா நடிக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ 2 பை பை ரூஜி மாறிலி. எல்லை பண்ணும்போது 1 by 2 முன்னாடி வந்துடும், எல் 1 by 2 மைனஸ் 1. ஏன்னா எக்ஸ் பவர் என் வடிவம். எக்ஸ் பவர் என்ன? என் எக்ஸ் பார் என் மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ அந்த வடிவத்தில் தான் இதை எடுத்து பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த வடிவத்தில் தான் இதை எடுத்து பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது 1 by 2 இன்ட்டு எல் பவர் 1 by 2 மைனஸ் 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்னாகும்? டிடி பை டிஎல் ஈக்குவல் டு 2 பை பை ரூட் ஜி. இங்கே என்ன இருக்கு? 1 by 2 L power 1 by 2 minus 1 minus 1 by 2 இல்லையா? ஸோ இப்போ L power minus 1 by 2 இல்லையா? ஸோ இந்த 2 அடிஞ்சு போயிடும். அப்போ என்ன இருக்கும்? dt by dl which is equal to pi by root g. இங்கே பாருங்க, L power minus 1 by 2 கீழே வரும்போது L power plus 1 by 2 ஆயிடும். இப்போ L power 1 by 2னா root L எழுதிக்கலாமா? ஸோ அப்போ root L வந்தாச்சு. இப்போ முதல் இது வச்சிருக்கோம் சமன்பாடு. ஸோ அதில் முதல் சமன்பாடு போகிறதுக்கு முன்னாடி கேள்வியில் பாருங்களேன், பை பை ரூட் ஜிக்கு எப்படி எழுதிக்கலாம்? பை பை ரூட் ஜியை எப்படி எழுதிக்கலாம்? கேள்வியில் பாருங்க, இந்த பை பை ரூட் ஜி எப்படி எழுதிக்கலாம்? இந்த பை பை ரூட் ஜி எப்படி எழுதிக்கலாம்? பை பை ரூட் ஜியை மட்டும் வச்சுக்கோங்க, மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. இப்போ டி பெருக்கல் இருக்கிறது அங்கே போனால் வகுத்தல், டி பை ரூட் எல்னு வந்துருமா? பெருக்கல் இருக்கிறதுல அங்கே போனால் வகுத்தல். ஸோ அப்போ பை பை ரூட் ஜி எப்படி எழுதிக்கலாம்? பை பை ரூட் ஜியை டி பை 2 ரூட் எல்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுல இருந்து அதை எழுதுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பை பை ரூட் ஜிக்கு பதிலாக டி பை 2 ரூட் எல்னு எழுத போகிறோம். இந்த பை பை ரூட் ஜிக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? இந்த பை பை ரூட் ஜிக்கு பதிலாக ஸோ அங்கே போட்டது டி பை 2 ரூட் எல். ஸோ அப்போ டிடி பை டிஎல் ஈக்குவல் டு டி பை 2 ரூட் எல். இங்கே ஒரு ரூட் எல் ஏற்கனவே இருக்கு, ஸோ அதை எடுத்து கீழே எழுதியாச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, ரூட் எல் இன்ட்டு ரூட் எல் எல் இல்லையா? ஸோ அப்போ டிடி பை டிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு டி பை 2எல். இப்போ இது ரெண்டையும் எடுத்து மாற்றிக்கலாங்களா? இது ரெண்டையும் எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றும் போது என்ன வரும்? dt by t equal to dl by 2l, dl by 2l. ஸோ இந்த dl by lக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். dl by lக்கு 1ல இருந்து 2 by 100ன்னு தெரியும் இல்லையா? ஸோ 1ல இருந்து எப்படி எழுதிக்கலாம்? dt by t 1 by 2 into 2 by 100ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 1ல இருந்து. ஸோ இப்போ 2 போயிடும். ஸோ அப்போ dt by t அப்படிங்கிறது 1 by 100 இல்லைங்களா? சரி, இப்போ 100ஆல பெருக்கிக்கலாம். ஏன் 100ஆல பெருக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 1 by 100 0.1 எழுதிக்கலாமா? dt by t equal to 0.01 இல்லையா? 100ஆல பெருக்கிக்கலாம். ரெண்டு பக்கமும் இருபுறமும் 100ஆல் பெருக்க கிடைப்பது. ஸோ இருபுறமும் 100ஆல பெருக்கிறோம், கிடைப்பது என்ன வரும்? dt by t into 100 which is equal to 0.01 into 100. ஸோ தோராய மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டெல் டி அப்படிங்கிறது டிடிக்கு சமமா இருக்கும், டிஎல் அப்படிங்கிறது டெல் எல்லுக்கு சமமா இருக்கும். ஆனா டெல் டி வந்து அப்ராக்சிமேட்லி டிடிக்கு சமமா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம், டெல் எக்ஸ் வந்து டிஎக்ஸ்க்கு சமமா இருக்கும், ஆனா டெல் ஒய் வந்து டிஒய்க்கு
அப்ராக்சிமேட்லினா என்ன, தோராயமாக சமமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒய்க்கு பதிலாக டி வருது. ஸோ அப்போ இது தோராயமாக சமமாக இருக்கும். ஸோ அப்போ டெல் டி அப்படின்னு போட்டுட்டேன்னா இன்டூ 100 போட்டு தோராயமாக சமமாக இருக்கும். புரிஞ்சுதா? இது பாருங்க 0.01 இன்டூ 100னா 1 தான். புரிஞ்சா? அப்ப எவ்வளவு சதவீதம்? 1%. ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, எதுல கேட்டிருந்தாங்க? தோராய சதவீத பிழை கிடைச்சிருச்சு. இப்ப தோராய சதவீத பிழை இதுதான். அப்ப இது எப்படி எழுதலாம்? டீயின் கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழை எவ்வளோ? 1% இல்லையா? புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது போலாமா? சரி, சோ அடுத்தது பயிற்சி 8.1ல 7வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ஓர் எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடப்படும் போது ஏற்படும் சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையின் 1/n மடங்கு ஆகும் என காட்டுக. என்ன சொல்றாங்க? ஒரு எண்ணோட ஏதோ ஒரு எண் எடுத்துக்கோங்க, அதோட எண்ணாம் படிமூலம் nth ரூட் கணக்கிடும் போது ஏற்படும் சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையின், அந்த எண்ணோட சதவீத பிழையோட 1/n மடங்கு ஆகும். அதாவது என்ன சொல்லியிருக்கானா, நிறுவ வேண்டியவை என்னன்னா, டெல் என்ன சொல்லியிருக்கா? 1/n மடங்கு ஆகும். ஸோ அப்போ தோராயமாக 1/n மடங்கு del y by y into 100 equal to del x by x into 100. இதுதான் சொல்லணும். சரிங்களா? ஸோ ஓர் எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடும் போது ஏற்படும் சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையின் 1/n மடங்கு ஆகும். அந்த எண்ணோட 1/n மடங்கு. புரிஞ்சுதா? இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. இன்னும் தெளிவா நான் சொல்லணும்னா, எண்ணை எக்ஸ் என்க, எக்ஸ் என்னும் எண்ணை எல்லாம் ஓர் எண்ணை எக்ஸ் என்க, ஓர் எண்ணை எக்ஸ் என்க. எண்ணாம் படி மூலம் எப்படி இருக்கும்? எண்ணாம் படி மூலம் இந்த எண்ணிற்கு கணக்கிடும் போது, இந்த எண்ணிற்கு கணக்கிடும்போது எப்படி இருக்கும்? எண்ணாம் படி மூலம் இந்த எண்ணுக்கு கணக்கிடும் போது x பவர் 1/n இருக்கு இல்லையா? ஏன்னா nth ரூட் ஆஃப் எக்ஸ், அப்ப வெளியெடுக்கும் போது x பவர் 1/n வருமா? அதுதான் மேட்ரு. அவ்வளவு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x பவர் 1/n எப்படி எழுதணும் புரிஞ்சுதுங்களா? ஸோ எண்ணாம் படி, எக்ஸுக்கு எண்ணாம் படி போட்டா x பவர் 1/n. இப்போ இரண்டாம் படினா ஸ்கொயர், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் x பவர் 1/2 எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி nth ரூட் ஆஃப் எக்ஸ் x பவர் 1/n எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்னா yன்னு வச்சுக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு x பவர் 1/n என்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம நிறுவனம். பாருங்களேன், இந்த எக்ஸ் பார் இது 1/n இன்டூ எக்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதுதான் நம்ம நிறுவ வேண்டியவை. சரியா? இப்போ நிறுவ வேண்டியது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 1 எடுத்துக்கிறேன். 1 என்ன? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/n. ஸோ இது எக்ஸை பொறுத்து வகையிடுறேன். எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது
எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது. வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy by dx equal to 1 by n into x power 1 by n minus 1 வருமா? x power n வடிவம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? dy by dx equal to 1 by n into x power 1 by n minus 1 எப்படி எழுதிக்கலாம்? x power 1 by n into x power minus 1 எழுதிக்கலாமா? சரி, இப்போ dy by dx equal to 1 by n into x power 1 by n. இந்த x power minus 1 கீழே வந்து x power 1 ஆயிடுமா? மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுமா? ஓகே, இப்போ இந்த x power 1 by nங்கிறது என்னங்க? y-ஆ? ஸோ அப்போ y போட்டுக்கலாமா அதுக்கு பதிலா? சரி, அப்போ dy by dx equal to 1 by n into x power 1 by nங்கிறது y by x இல்லையா? சரி, இப்போ இந்த dx அங்க போயிட்டு y இங்க வந்துரும். அப்ப என்ன ஆகும்? dy by y equal to 1 by dx அங்க போயிடுச்சுன்னா 1 by n into dx by x. 100ஆல பெருக்கிக்கலாமா? ரெண்டு பக்கமும் 100ஆல பெருக்கிக்க போறோம். ஸோ பெருக்கணும் என்ன வரும்? dy by y into 100 equal to 1 by n into dx by x into 100 வருமா? ஒரு விஷயம் நமக்கு தெரியும், dxும் del xும் சமம், ஆனா dyயும் del yயும் தோராயமாக சமம் இல்லையா? ஸோ இப்போ என்ன வரும்? del y by y into 100 தோராயமாக 1 by n into del x by x into 100. புரிஞ்சுதா? சரி, ஸோ நான் இதான் நிறுவணும்னு சொல்லியிருந்தேன். இது எனக்கு நிறுவனுக்கு வந்துருச்சு. இந்த தோராயமாக சிம்பிள் வந்து நான் இதுக்கு மாற்றும் போது வருது. புரிஞ்சுதுங்களா? டெல் வைக்கு தோராயம் தான். ஸோ அதனால ஸோ இதுதான் நம்ம நிறுவ வேண்டியவை. பாருங்களேன், வந்துருச்சு இப்போ நிறுவ வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சரி, ஸோ இதோட பயிற்சி முடிஞ்சது. ஸோ இதோட பயிற்சி 8.1 முடிஞ்சது. அடுத்த பயிற்சி 8.2ல பார்க்குறேன். அதுக்குள்ள நீங்க பயிற்சி 8.1 தரவா பார்த்துட்டு வந்துடணும். புரிஞ்சுதுங்களா?